Hello everyone, welcome back to my channel. Now I'm Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. Sorry guys, நேற்று வீடியோ போட முடியல, கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், கொஞ்சம் பர்சனல் லைஃபோட, ஸோ கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். சாரி ஃபார் தேட். ஓகே, ஸோ இன்றைக்கி லெவல்ஸில் ஆல்ரெடி மார்க்டாக இருக்குது, இப்போ தான் இங்கிலீஷில் வீடியோ பண்ணோம். குவிக்காக நிஃப்டி பார்த்துக்கலாம். ஸோ நிஃப்டி இன்றைக்கி செகண்ட் ஆஃப் மேலே ஒரு நல்ல செல் ஆஃப் பார்த்துருக்கோம். ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மார்க்கெட்டில் செல்லர்ஸ் ஆக்டிவிட்டாக இருக்காங்க. அதாச்சும் நேற்று செல் ஆஃப் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஓகே ஃப்ரைடே செல் ஆஃப் வந்துச்சு, அதுக்கப்புறம் திருப்பியும் நேற்று செல் ஆஃப் வந்துச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கி செல் ஆஃப் வந்துச்சு. ஓகே, ஸோ பேசிக்லி 2 நாள் பேக் டு பேக் செல் ஆஃப் வந்திருக்கு, விச் இஸ் அ சைன் தட் செல்லர்ஸ் இன்னும் ஆக்டிவேட்டடாக இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் இது நெகட்டிவ்ங்கிறது கிடையாது, பட் மார்க்கெட் இப்போ நெகட்டிவ் டைரெக்ஷனில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போதோ அந்த டைரெக்ஷனில் ட்ரேட் எடுப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தா 21,665க்கு கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு செல் பண்ணுவேன். என் பை லெவல் வந்து இந்த ட்ரெண்டில் நான் பிரேக் பண்ணிச்சுனா மட்டும்தான் நான் பை லெவல், அதுக்கு முன்னாடி பை லெவல் கிடையாது. மோஸ்ட்டாக சைட்வேஸ் போகிறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் பார்க்கலாம் நாளைக்கு எப்படி பண்ணுது, மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி ஒரு க்ரூஷியலான ஒரு ஜோனில் இருக்குது. அதாச்சும் இது ஒரு சைட்வே ஜோன். ஓகே, இந்த சைட்வே ஜோனை பிரேக் பண்ணி 45,535க்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு செல் பண்ணுவேன். செல் பண்ணி 45,193 நான் டார்கெட் புக் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ இது ஒரு சைட்வே ஜோன். மோஸ்ட்லி இங்கே வாலடைல் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. இதுக்கப்புறம் கீழே வந்துச்சுன்னா வெல் அண்ட் குட் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில் நம்ம லாங் டைம்லேருந்தே பிடிச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. 1 ஹவரில் பார்த்தா தெரியும், ஒரு கிளியராக ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு பேஸ் ஃபார்மை அதை பிரேக் டவுன் கொடுக்க ட்ரை பண்ணுது. ஒரு வேளை இங்கே $71.95 கீழே ட்ரேடாக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு சின்ன ஒரு செல் ஆர்டர் எடுத்து $71 நான் டார்கெட் புக் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ இது ஒரு சின்ன ட்ரேடாக 1:4 ட்ரேடாக தான் இருக்கும், அதுக்கு மேலே இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ தட்ஸ் இட் ஃபார் யூஎஸ் ஆயில். நெக்ஸ்ட் இஸ் கோல்டு நம்ம அப்சைட் மொமெண்டம்மை எஸ்எல் ரொம்ப சீக்கிரமாக ஹிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ட்ரியே கொடுக்கல. ஸோ இங்கே நம்ம லாஸ் புக் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம லெவல்ஸ் எல்லாமே கரெக்டாக ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தா மார்க்கெட் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி நான் இங்கே என்ட்ரி எடுக்கல. ஓகே, நான் இங்கே என்ட்ரி எடுக்கல, ஏன்னா இங்கே வாலட்டைலாக இல்லை இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி எங்கே எடுப்பேன்னா 2012க்கு கீழே மார்க்கெட் வர ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு செல் பண்ணுவேன். செல் பண்ணி 2002-2003 ரூபீஸில் டார்கெட் புக் பண்ணிப்பேன். ஓகே, நமக்கு இன்றைக்கி 4 ஸ்டாக்ஸ் இருக்குது ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். 4 இல்லை 5 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்கு. ஃபர்ஸ்ட் டாடா ஸ்டீல் இது ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் அ பாசிட்டிவ் கேண்டில். அதாச்சும் ஏர்லியராக இது நம்ம ட்ரெண்ட் லைனாக இருந்துச்சு, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிச்சு. இப்போ நிறைய பேர் இங்கேயும் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுவாங்க, இங்கேயும் ட்ரா பண்ணுவாங்க. இது ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன கன்ஃபியூசிங்கான சினாரியோ. ஓகே, நமக்கு இங்கே 2 கான்ஃப்ளூன்ஸ் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ப்ரீவியஸ் ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே பிரேக் ஆகிருக்கு. அதனால தான் நான் இந்த ட்ரெண்ட் லைனில் வேலிடேஷனாக எடுத்துக்கிறேன். இந்த ட்ரெண்டில் வந்து நான் வந்துட்டு வேலிடான ட்ரெண்டாக எடுத்துக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ எனக்கு 144லேருந்து 143 வரைக்கும் என்ன ப்ரைஸ் கிடச்சிடாமல் நான் பர்ச்சேஸ் பண்ணி 139 என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். திஸ் இஸ் ஃபார் டாடா ஸ்டீல். நெக்ஸ்ட் இஸ் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா வீக்லி டைம் ஃப்ரேமில் இல்லை, மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாச்சும் அது ஒரு ரீசன்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி சர்வைவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே நான் வந்து ஒரு புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு ரெட் கேண்டில் இங்கே பார்த்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ட்ரி பண்ணலாம். ஸோ எனக்கு 83 ரூபீஸ்லேருந்து 90 ரூபீஸ் இந்த காஸ்ட்குள்ளே எங்கே கிடச்சாலுமே நான் பை பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன், பட் ஆஃப்டர் ரெட் கேண்டில். ஏன்னா இப்போ ரன்னிங் மார்க்கெட்டில் பிடிக்கூடாது. இந்த மாதிரி ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் செல் ஆஃப் வர சான்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் போகும். ஸோ அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க. ஸோ லெட்ஸ் சி. நெக்ஸ்ட் இஸ் ரெடிங்டன் வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப் மொமெண்டமில் இருக்குது. ஸோ பேசிக்கலாக செகண்ட் டைம் டச் பண்ணி மேலே போயிடுச்சு. இங்கே இந்த மாதிரி மூமெண்ட் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு புல் பேக் வரக்கு சான்ஸ் இருக்குது. புல் பேக் வராட்டியும் இட்ஸ் டோட்டலி ஃபைன். நாளைக்கு 205 ரூபீஸ்லேருந்து 198 ரூபீஸ் இதுக்குள்ளே என்ன காஸ்ட் கிடச்சுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி 186 ரூபீஸ் தான் என்னோட எஸ்எல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அரிஹந்த் கேபிட்டலில் இது ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ வால்யூம்ஸும் இருக்குது, ஒரு நல்ல பையிங் வால்யூம்ஸ் இருக்குது. செல்லிங் வால்யூம்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் டை ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் நாளைக்கு இங்கே என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். பட் இது வந்து வாட்ச் லிஸ்ட்டில் இருந்தால் நல்லது. ஒரு க்ரீன் கேண்டில், அதாச்சும் 77 ரூபீஸ்லேருந்து 80 ரூபீஸ்க்குள்ளே ஒரு க்ரீன் கேண்டில் கிடச்சா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இன்டெல் கன்வேயர்ஸ் பார்த்தா
ஒரு பையிங் வால்யூம்ஸ் இருக்குது. இது வந்து இதோட லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு இது ரீசெண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதான் லாஸ்ட்டாக இருந்துச்சு. இது ரீசெண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகி கேப் அப் தான் ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட். நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு புல் பேக் வர சான்ஸ் இருக்குது. 104 rupeesலேருந்து 111 rupees இதுக்குள்ளே என்ன ப்ரைஸ் கிடச்சிருமே பர்ச்சேஸ் பண்ணி 100 rupeesல என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இன்றைக்கி வீடியோவில் இவ்வளோ தான். கண்டிப்பாக உங்களுக்கு லேர்னிங் ஏதாச்சும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சர் நம்மளோட நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் வாங்கி வச்ச ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல லெவல்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ அதை பற்றின ஒரு கிளியரான வீடியோ வந்து நான் ஃப்ரைடே அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் என்ன பர்சன்டேஜஸில் இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். பார்த்தா ஒரு சில வந்துட்டு 3%, 35%, 4, 26, 15, 40%க்கு மேலே இருக்க ஸ்டாக்கெல்லாம் இருக்குது. ஒரு ஸ்டாக் 40% மேலே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்ல பர்ஃபார்ம் ஆன ஸ்டாக். ஓகே, ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்துட்டு நான் ஃப்ரைடே போடுறேன். ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் வந்து என்ன சேனல்லையும் க்ரோ ஆக முடியும். நிறைய பேருக்கு இந்த லேர்னிங் கண்டென்ட்டும் கிடைக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.